أصحابه ومن صار على نهجه إلى يوم الدين أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தமிழ் சகோதரர்களுடைய ஒரு சந்திப்பு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. அரபு நாட்டிலே நம்முடைய வாழ்வாதாரத்தை தேடி நாம் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கின்றோம். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நீங்களும் நாமெல்லாம் இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் உள்ளவர்கள். இந்த நிகழ்ச்சி எதற்காக என்று சொன்னால், இந்த நிகழ்ச்சிக்கு நாம் ஒரு தலைப்பை போட்டிருக்கின்றோம், இஸ்லாம் ஓர் அறிமுகம். காரணம், இன்றைக்கு உலகத்தில் இஸ்லாத்தை குறித்து பல்வேறு விதமான பொய் பிரச்சாரங்கள் செய்யப்பட்டு வருகின்றது. நம்முடைய இந்தியாவில் கூட மத மோதல்களை உருவாக்கி பரஸ்பரம் சகோதரர்களாக வாழ்ந்து வருகின்ற மக்களுக்கு மத்தியில் மத மோதல்களை உருவாக்கி ஓட்டுகளை சேகரிப்பதற்காக சில முயற்சிகளை சில அரசியல் கட்சிகள் செய்து வருகின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம்? இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கை என்ன? இஸ்லாம் எந்த அளவுக்கு சாந்தி சமாதானத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம் என்பது சம்பந்தமான ஒரு கருத்து பரிமாற்றத்திற்காகத்தான் இந்த ஒரு சந்திப்பு நிகழ்ச்சி. அதை போன்று நம்மில் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை புரிந்து கொள்ளும் விதமாக நமக்குள் ஒரு நல்ல புரிந்துணர்வு ஏற்படுவதற்காகத்தான் இந்த ஒரு சந்திப்பு நிகழ்ச்சி. இது போன்று நாம் அவ்வப்போது நிகழ்ச்சிகளை நடத்துவோம். அந்த அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் வருகை தர வேண்டும், உங்களுடைய ஒத்துழைப்புகளை நீங்கள் தர வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன். அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் உங்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை குறித்து, கடவுள் கொள்கையை குறித்து, அதே போன்று உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக என்ன செய்யலாம், அந்த சந்தேகத்தை மைக்கின் மூலமாகவோ அல்லது எழுத்தின் மூலமாகவோ நீங்கள் அந்த சந்தேகங்களை ஓப்பனாக கேட்கலாம். இங்க யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்க கேட்கக்கூடியதை நாங்க என்ன செய்யறோம், வரவேற்கின்றோம். உங்களுடைய உள்ள கிடக்குகளை, உள்ளத்தில் உள்ள விஷயங்களை வெளிப்படையாக சொல்வதை நாங்கள் இருகரம் ஏந்தி வரவேற்கின்றோம். அதனால ஓப்பனா நீங்க என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம், கேட்கலாம். இந்த ஒரு நிகழ்ச்சி நாம் சொன்னதை போன்று நமக்கு மத்தியில் ஒரு நல்ல புரிந்துணர்வு ஏற்படுவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் இங்கே துவங்குகின்றோம். இப்போது நம்முடைய சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய ஷேக் முஜாஹித் இப்னு ரசீன் அவர்கள் உங்களுக்கு மத்தியில் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் எனது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சியில் முதல் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என்னவென்று சொன்னால், மாற்று மத சகோதரர்களோடு பேச கிடைக்கின்ற தருணம், பழக கிடைக்கின்ற தருணம், நாம் பரிமாற கிடைக்கின்ற தருணம் என்பது மிகவும் அரிது. வேலை வாய்ப்பு என்று வந்தால், அல்லது விளையாட்டு அப்படி என்று வந்தால், அல்லது அக்கம் பக்கத்தவராக நாம் வாழ வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் மாத்திரம்தான் அது போன்ற சந்திப்புகள் நமக்கு இருக்கும். மற்றபடி மனிதர்களாக கூட பழகுவதற்கான சந்தர்ப்பங்கள் பொதுவாக மதம் வேறானவர்களுக்கு அதாவது சந்தர்ப்பம் குறைவு என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டும் என்பது அல்ல. அந்த வகையில் இப்படி ஒரு சந்திப்பு ஒரு மிகவும் சந்தோஷமான ஒரு சந்திப்பு என்பதை முதலில் நான் உங்களுக்கு மத்தியில் எனது மகிழ்ச்சியை பதிவு செய்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது அம்சம், இப்படியான ஒரு ஏற்பாடு
இப்படியான ஒரு முயற்சி ஏன் செய்கிறோம், ஏன் நாம் உங்களுக்கு மத்தியில் நாம் அறிந்த ஒரு அறிமுகத்தை வைக்க முன்வைக்கிறோம் என்பதை முதலாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் மார்க்கம் எமது கொள்கை என்னவென்று சொன்னால், எமது நம்பிக்கை என்னவென்று சொன்னால், உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் உள்ள மக்களையும் இந்த உலகத்துடைய செட்டப்பையும் படைத்த இறைவனது மார்க்கம் என்று நாம் இஸ்லாத்தை நம்புகிறோம். உங்களையும் என்னையும் இங்கே உள்ள அனைத்து செட்டப்புகளையும் படைத்த இறைவனது மார்க்கம் என்று சொல்லி நாம் இந்த இஸ்லாத்தை நம்பிக்கை வைக்கிறோம், நம்புகிறோம். அப்படி இருக்கிற நேரத்தில் யாரெல்லாம் எவன் தகுதியானவனோ, எவன் வணங்கப்படுவதற்கு அருகதையானவனோ அவனை விட்டு தூரமாகிறார்களோ அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று நாம் நம்புகிறோம். அதை ஏற்றவர்கள் பரிசளிக்கப்படுவார்கள், சுவர்க்கம் வழங்கப்படும் என்று நம்புகிறோம். இந்த நம்பிக்கையின் பிரகாரம் படைத்த இறைவனை யாரெல்லாம் ஏற்கவில்லையோ, அல்லது படைத்த இறைவனை யாரெல்லாம் வணங்கவில்லையோ, அல்லது படைத்த இறைவனுக்கு மாற்றமான விஷயங்களை நம்புகிறார்களோ அவர்கள் மறுமையில் தண்டிக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கையின் காரணமாக, நாம் சரிகண்ட அந்த நம்பிக்கையின் காரணமாக உங்களுக்கு மத்தியிலே அதை முன்வைக்கலாம், சொல்லலாம், நீங்கள் உணரலாம், அல்லது அதிலே உள்ள சந்தேகங்களை திருப்பி கேட்கலாம் என்கின்ற ஒரு ஆசை, அதை எமது கடமையாக உணர்ந்துதான் நாம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த நினைக்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இதற்கான இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக் கொள்கிறேன். பொதுவாக உதாரணமாக, இவர்தான் நமது தாய், இவர்தான் நமது தந்தை, இவர்தான் நமது எஜமானன் என்று நாம் தெரிந்த பின்னால் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ, என்ன கடமைகள் கொடுக்க வேண்டுமோ, என்ன மரியாதைகள் கொடுக்க வேண்டுமோ அவைகளை நாம் செய்யவில்லை என்றால் நாம் குற்றவாளிகள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். நாம் இயல்பாக லாஜிக்கலாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அது. யார் தகுதியோ அவருக்குரிய தகுதியை வழங்காது விட்டால், அல்லது அவரது தகுதிக்கு மாற்றமாக நாம் பேசினால் நாம் குற்றவாளிகள். நம்மை வளர்த்த தந்தை, நம்மை பெறுவதற்கு காரணமாக இருந்த தாய், இவர்களுக்கு அவதூறு சொல்லி அவர்களை நாம் தவறுதலாக ஏதாவது பேசுவதை குற்றம் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதே போன்றுதான் எப்படி பெற்ற தாயை தாய் அல்ல தவறான முறையில் பெற்றார் என்று குற்றம் சாட்டுவது குற்றம் என்று நாம் நம்புகிறோமோ, அது பாவம் என்று நம்புகிறோமோ, அதே போல் அதை விட இந்த உலகத்தை படைத்து அதனது செட்டப்பை தந்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற முறைமைகள் எல்லாம் தந்த இறைவனை அவன் இறைவன் அல்ல, அல்லது அவனுக்கு மனைவி உண்டு, அல்லது அவனை மறுத்தல் என்பது உண்மையாக இருந்தால், அது உண்மையாக இருந்தால் நாம் குற்றவாளிகள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால் நாம் நம்பக்கூடிய அந்த அம்சத்தை, நாம் நம்பியிருக்கக்கூடிய அந்த பொருளை உங்களுக்கு மத்தியிலே முன்வைத்து, நாம் இறைவன் இந்த உலகத்தை படைத்ததாக நம்புகிறோம், அவன்தான் இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறான், உணவளித்துக் கொண்டிருக்கிறான், அவர்களது பிறப்பு இறப்புகளை தீர்மானித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நம்புகிறோம். அவன் அருளிய மார்க்கமாக இஸ்லாத்தை நம்புகிறோம். நம்மையெல்லாம் படைத்தவன் இறைவன் என்று நாம் நம்பக்கூடிய அந்த அமைப்பில் இருந்தால் அவனுக்கு மாறு செய்வதோ, அல்லது அவனுக்கு இணை கற்பிப்பதோ, அல்லது அவனுக்கு பலவிதமான உருவங்களை அவன் கற்பனை பண்ணாத, அவன் தராத வகையில் நாம் கற்பனை பண்ணுவதோ குற்றம். அந்த அடிப்படையில் நீங்கள் உணர்கின்ற வண்ணம், அல்லது நீங்கள் கேள்வி கேட்கின்ற வண்ணம் சில விஷயங்களை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்திலே உள்ள மக்களை நாம் ஒரு குறைவான அளவில், ஒரு விகிதாசாரத்தில் குறைவான அளவில் தான் 600-700 கோடி பேர் இந்த உலகத்திலே வாழ்கிறார் என்று சொன்னால், ஒரு குறைவான விகிதாசாரம் தான் கடவுளை நம்புவது கிடையாது, ஒரு குறைவான விகிதாசாரம். ஆனால் மக்களிலே வாழக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் நாம் படைக்கப்பட்டோம் என்கின்ற உணர்வில் தான் என்ன செய்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் படைக்கப்பட்டோமா இல்லையா, நாம இயற்கையாக உருவாகி கொண்டோம், நாம அழிந்து விடுவோம், இது சரியா பிழையா என்பதை வரக்கூடிய உங்களது கேள்விகளில் இன்ஷா அல்லாஹ் சகோதரர்கள் விளங்கப்படுத்துவார்கள். ஆனால் இந்த இடத்தில் மார்க்கத்தை நம்பக்கூடியவர்கள், இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் தான் எம்மை படைத்தான், அவன் பல பேர்களில் அழைக்கப்பட்டாலும் படைத்தவன் ஒருவன் தான், பல பேர்கள் அழைக்கப்பட்டாலும் படைத்தவன் ஒருவன் தான், அவன் எம்மை படைத்தான் என்பதில் இன்றைக்கு பல மதங்கள் உலகத்திலே இறைவனது செய்தியை நாம் தான் சொல்லுகிறோம் என்று இந்து மதம், கிறிஸ்தவ மதம், யூத மதம், கன்ஃபியூசியஸ், இப்படி பல மதங்கள் என்ன செய்கின்றன சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அதில் இஸ்லாம் என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிற அந்த பட்டியலில். இந்த நேரத்தில் ஒப்பீட்டு ரீதியாக இஸ்லாமிய மார்க்கம் இறைவனது மார்க்கம் என்று நாம் நம்புவதற்கான காரணம் என்ன, எந்த வகையில் எல்லா மதங்களை விட அவைகள் வித்தியாசப்படுகின்றன என்பதை நான் ஒரு 5 விஷயங்களில் உங்களுக்கு மத்தியில் சுருக்கமாக பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது அம்சம், அதாவது எந்த வகையிலெல்லாம் டிஃபரெண்ட் ஆகிறது, எல்லா மதங்களும் பொதுவாகவும் இஸ்லாம் அந்த விஷயத்தில் வித்தியாசப்படுவதாகவும் நான் கருதுகிறேன். அதை நான் உங்களுக்கு மத்தியில் என்ன செய்கிறேன், முன்வைக்கிறேன்.
நீங்கள் அதை ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய ஆய்வுகளோ விஞ்ஞான ரீதியான விஷயங்களோ நான் இதுக்கு பிறகு பார்த்து ரிஃபர் பண்ணி தான் முடிவெடுக்க வேண்டும் என்பது கூட அல்ல. மாற்றமாக நீங்களாகவே புரிந்து கொள்ளக்கூடிய இப்பொழுது உள்ள நாலேஜ், இப்போ உங்கள்ட்ட ஒரு நாலேஜ் இருக்குமே, இந்த நாலேஜை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் இதுக்கு பிறகு போய் நீ ரிஃபர் பண்ணணும் என்பது எந்த தேவையும் இல்லை. இப்ப நம்மளுக்கு தரப்பட்ட நாலேஜில் வைத்து நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய வகையில் ஒரு 5 விஷயங்களை நான் சொல்லுகிறேன். எல்லா மதங்களை விட இஸ்லாம் அந்த இடத்தில் வித்தியாசப்படுகிறது என்று நான் நம்புவதற்கான காரணங்கள் ஒரு 5. முதலாவது, இஸ்லாமிய மார்க்கத்துடைய வேதத்தை நாம் படிக்கின்ற பொழுது, குர்ஆனை படிக்கின்ற பொழுது, நபிகளாருடைய செய்திகளை எல்லாம் படிக்கின்ற பொழுது, இஸ்லாம் முதலாக இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கக்கூடிய முதல் அந்த அதாவது வழிகாட்டல் என்னன்னு சொன்னால், உத்தரவாதம் என்னவென்று சொன்னால் பகுத்தறிவுக்கான பாதுகாப்பு. நமது பகுத்தறிவு இருக்கிறதே, மனிதர்கள் மதிக்கக்கூடிய ஒரு பகுத்தறிவு. மிருகங்களிலிருந்து நாங்கள் வித்தியாசப்படுவதற்கு காரணமாக அமையக்கூடியதுதான் இந்த பகுத்தறிவு என்பது. இந்த பகுத்தறிவுக்கு நாம் கொடுக்கக்கூடிய இந்த மரியாதை, முன்னேற்ற அறிவு கூட நாம் பெரிய அளவு என்ன செய்வதில்லை, அதற்கான ஒரு மரியாதை கொடுப்பதில்லை. ஆனால் மாற்றமாக பகுத்தறிவு, எதையும் நாம் நம்ம சிந்தனையை முரமாட விஷயங்களை ஏற்றுக்கொள்ள நம்ம தயாராக இல்லை. அது எதுவாக இருந்தாலும், சாதாரண விஷயத்தில் கூட நம்ம வீட்டுல கூட என்ன செய்வோம், ஒரு மேசையை இங்கே வைப்பதா அங்கே வைப்பதா என்பதில் இன்னொரு ஒரு ஐடியா பிழையா ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை. நம்ம மூளை அதை ஒத்து வரலன்னு வைங்க, அது இங்க வைக்கிறது பிழை. அதான் நம்ம சிந்தனை என்ன செய்யும் சொல்லும். இந்த சிந்தனைக்கான டோட்டல் பாதுகாப்பையும் இஸ்லாம் தருவதாக நாம் நம்புகிறோம். இஸ்லாம் உங்களோட சிந்தனைக்கு குரோஸாக வந்தால் அது நீ என்ன செய்யக்கூடாது, சிந்தனை குரோஸாக வந்தாலும் சரி நீ அடங்கித்தான் ஆகணும், அப்படித்தான் மார்க்கம் அப்படி என்று சொல்லாது. சிந்தனைக்கு குரோஸாக வருகின்றவைகளுக்கு கேள்வி கேட்கின்ற உரிமையை இஸ்லாம் வழங்குகிறது. இது முதல் அம்சம். அதாவது நீங்க ஒரு விஷயத்தை சிந்திக்கிறீர்கள், சிந்திக்கிற நேரத்தில் உங்களது சிந்தனைக்கு அது தவறாகப்படுகிறது, இந்த வழிகாட்டல் பிழை என்று படுகிறது. அந்த நேரத்தில் வழிகாட்டல் பிழையாகப்பட்டாலும் சரி, அது தவறு என்று இருந்தாலும் சரி, சிந்திக்க கூடாது, அது உங்களுக்கு முரணாக இருந்தாலும் சரி, நீ சிந்திக்க கூடாது, அதான் மதம், அதான் மார்க்கம் என்ற இடத்தில் இஸ்லாம் வைக்கவில்லை. நீங்கள் பாருங்கள், மற்ற நிறைய பேருடைய மனோநிலை நான் என்ன உணர்கிறேன் என்று சொன்னால், எவ்வளவு முரணாக வந்தாலும் அவர்கள் அதை பற்றி அலட்டிக் கொள்வது கிடையாது. காரணம், எப்படி ஊட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், மதம் மார்க்கம் என்று நம்ம அதை பத்தி யோசிக்க கூடாது. அவர் சொல்றது, அவர் என்ன நமது மதகுரு சொல்வதை நம்ம நம்பி அவர் சொல்ற மாதிரி செஞ்சுட்டு போயிடணும். உதாரணமா திருமண ஒரு சடங்கு நடக்கிறது அப்படின்னு வைங்க. திருமண சடங்கில் அவர் எப்படி நடத்தி வைக்கிறாரோ அதை பத்தி நம்ம கேள்வி கேட்கறது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, திருமண சடங்கு அவர் நடத்துறாரு, அவரோட வேலையை அவர் செய்யறாரு, நமது வேலை நம்ம என்ன செய்யணும், செஞ்சுட்டு போகணும். அது எப்படி அர்த்தம் உள்ளதா அர்த்தம் இல்லாம இருக்குதா அதெல்லாம் நம்ம சிந்திக்க தயாராக இல்லை. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல இல்லை. நீங்கள் பகுத்தறிவு ரீதியாக எங்கெல்லாம் சிந்தித்து ஆர்கியூமெண்ட் வைக்க ரெடியோ அங்கெல்லாம் இஸ்லாம் உங்களை வரவேற்பதை நீங்கள் பார்க்கலாம். எந்த வகையிலெல்லாம் உங்களுக்கு சிந்தனைக்கு முரணாக இருக்கிறதோ அவைகளில் கேள்வி கேட்கின்ற ரைட்டை, உரிமையை இஸ்லாம் வழங்குகிறது. முதல் பாதை. இது நீங்க முதலாவது வரவேற்க வேண்டிய விஷயம் அதுதான். ஏனென்றால் சிந்தனைக்கு பூட்டு போட்டு விட்டு நீ கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு வழிகாட்டலில் நிச்சயமாக நேர்மை இருக்காது, நிச்சயமாக நலவு இருக்காது. முடிவுகள் எங்கெங்கெல்லாம் போய் முடியுமோ தெரியாது. அதனாலதான் இஸ்லாம் கடவுள் கொள்கை சம்பந்தமாக பேசுகின்ற நேரத்தில் எல்லாம் இப்படித்தான் குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் நம்பியாக வேண்டும் என்று குர்ஆன் பேசாது. குர்ஆனிலே நீங்கள் பார்க்கலாம், நான் தான் ஒருவன் எனவே நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் என்று குர்ஆன் பேசாது. எப்படி பேசும் என்றால், சிந்திக்கிற மாதிரி உங்கள்கிட்ட கேள்விகள் கொஞ்சம் கேட்கும், நீங்களே சிந்திக்கின்ற வண்ணம் சில கேள்விகள் கேட்கும். குர்ஆன் ஒரு கேள்வி கேட்கிறது, அந்த கேள்வியை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். அந்த கேள்வி அல்லாஹ் சொன்னான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதற்காக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கேள்வி அல்ல. நீங்கள் சிந்தனையில் பதில் சொல்லி ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வியை கேட்கிறது. என்ன சொல்கிறது என்று சொன்னால், நம்ம வணக்கம் என்கின்ற நேரத்தில் தரையில இருக்கிற நேரத்தில் என்ன செய்வோம், சிலைகளை வணங்குவோம், கடவுள் என்ற பெயரில் உருவங்களை வணங்குவோம், தாயை வணங்குவோம், தந்தை எல்லாரையும் வணங்குவோம். கப்பல் பிரயாணங்கள் என்று ஏதாவது போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அன்றைய கால சூழ்நிலையை சொல்லி குர்ஆன் சொல்லுகிறது. அப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் கடவுளை நம்மளோட சுமந்து கொண்டு சொல்லுவோம். கப்பல்ல கடவுளை நம்மளோட சுமந்து கொண்டு சொல்லுவோம். போட்டோக்களை சுமந்து கொண்டு சொல்லுவோம், கடவுளுடைய போட்டோக்களை. எதற்காக? நம்ம ஒரு 10 நாள் கடல் பிரயாணம் போகிறோமா, வணக்கம், காலையில வணங்க இரவுல வணங்குவதற்காக நம்ம அந்த கடவுளை நம்ம வணங்குகிறோம். குர்ஆன் இதை மறுக்கிறது. எப்படி நீங்க இதை கடவுள் என்று சொல்லுவீங்க, இதை நீங்க எப்படி கடவுள் என்று சொல்லுவீங்க என்று சொல்லுவதற்கு ஒரு கேள்வி கேட்கிறது. திடீர்னு அந்த கடலிலே ஒரு புயல் அடித்தால், திடீர்னு அந்த கடலிலே காற்று வீசி கடுமையான ஒரு ஆட்டம் கப்பல் கண்டால், அலை மேலோங்கி கப்பல் பிறழ்கின்ற நிலை வந்தால், நீங்கள் அந்த உருவங்களை வணங்குகிறீர்களா, அந்த சிலைகளை நீங்கள் அழைக்கிறீர்களா என்று குர்ஆன் கேட்கிறது. அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம் என்றால், அவைகள் எல்லாம் விட்டுட்டு ஓ காட் கடவுளை என்றதுக்கு வந்துடுறோம். ஏன்னா நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரிகிறது இந்த சிலை மூழ்க போகிறது,
இந்த உருவம் மூழ்க போகிறது. நமது பொருட்களை கூட நம்மளால் காப்பாற்ற முடியாது. இவைகளெல்லாம் விட்டு அந்த நேரத்தில் முஸ்லிமாக இருந்தாலும், ஒரு இந்துவாக இருந்தாலும், ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சிலைகளை எல்லாம் விட்டு சமமாக அழைக்கிறோம். எப்படி அழைக்கிறோம்? அவர்கள் தெரிந்த பேரில் கடவுளை என்றோ, ஓகோட் என்றோ, தெய்வமே என்று சொல்லியோ, என்னை காப்பாற்று என்று சொல்லி அழைக்கிறீர்கள். இதை இறைவன் சொல்லுகிறான், அந்த நேரத்தில் மாத்திரம் ஏன் என்னை மாத்திரம் அழைக்கிறீர்கள்? அந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலையில் என்னை மாத்திரம் ஏன் அழைக்கிறீர்கள்? நீங்கள் கரைக்கு வந்து விட்டால் மறுபடி பழைய நிலையில் இணை வைக்கிறீர்கள். ஏன்? கடலிலே தண்டிக்கக்கூடிய இறைவன் தரையிலே தண்டிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இல்லையா? கடல்ல மட்டும் இந்த ஒரு நிலைமைக்கு நீங்கள் ஏன் மாறுகிறீர்கள்? ஏன் இந்த இரட்டை நிலை எடுக்கிறீர்கள் என்று குர்ஆன் கேட்கிறது. இது குர்ஆன் நீ நம்பித்தான் ஆக வேண்டும் என்று கேட்ட கேள்வி அல்ல, கொஞ்சம் சிந்திகள் என்று கேட்ட கேள்வி. அவ்வளவுதான். உங்களுக்கு சரியாகப்படுகிறதா? இது பிழை அல்லவா? ஏன் அந்த மாதிரி நடந்து கொள்கிறீர்கள் என்று கடவுள் நம்பிக்கையில் உள்ளவர்களிடத்தில் குர்ஆன் என்ன செய்கிறது? ஒரு கேள்வியை கேட்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இப்படி பல விஷயங்களில் நமது பகுத்தறிவை பாதுகாக்கக்கூடிய ஒரு உரிமையை, ஒரு கடமையை இஸ்லாம் உங்களுக்கு தருவதை பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். படித்த கலாநிதிகளாக இருப்பார்கள், மிக உயர்ந்த நிலையில் கல்வி தரத்தில் இருப்பார்கள். ஆனால் தனது ஆசிரியரை அல்லது தனது மதத்தில் தான் கடவுள் என்று நம்பியவரை சிலை வைத்து வணங்குவார்கள். நீங்க சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, கலாநிதி பட்டம் முடித்து மிக உயர்ந்த தரத்திலே கல்வியில இருக்கக்கூடியவர்கள் தன் கண் முன்னால் கீழே வச்சு பிரட்டி எல்லா விஷயங்களை செஞ்சு பெயிண்ட் அடிச்சு வந்த சிலை என்ன செய்கிறார்கள்? கண் முன்னால வணங்குகிறார்கள். கடவுள் என்ற நம்பிக்கையில் என்ன செய்கிறார்கள்? வணங்குகிறார்கள். ஆனால் உங்கள் கண் முன்னாலேயே நீங்கள் காணலாம், மனிதன் அல்லாத எந்த மிருகமும் அதற்கு மரியாதை கொடுப்பது கிடையாது. மனிதன் அல்லாத எந்த ஒரு மிருகம் அதுக்கு மரியாதை கொடுப்பது கிடையாது. அதன் தலையிலேயே அதாவது மலங்கழித்து விட்டு போகின்ற காட்சி. சாதாரணமாக மனிதனை கண்டால் ஓடுகின்ற மிருகங்கள் அந்த இடத்திலே என்னது, அதாவது அதனுடைய அசிங்கங்களை கழித்து விட்டு போகின்ற காட்சியை கண் முன்னால காணலாம். மனிதன் அந்த நேரத்தில் என்ன செய்வான்டா? அடிச்சு விரட்டி தண்ணியை ஊத்தி அதுக்கு கண்ணாடியை போட்டு காப்பாத்திடுவான். எதை விட்டு? மிருகங்களை விட்டு காப்பாற்றி விடுகிறான். ஆனால் கலாநிதி தரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட அதில் சிந்தனைக்கான இடம் கொடுப்பது கிடையாது. என்ன சொல்கிறது என்றால் இஸ்லாம் நமது பகுத்தறிவு பாதிக்கின்ற அமைப்பில் எதையும் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. நம்ம சலாம் சொல்றோம் முஸ்லிம்களுக்கு மத்தியில், அஸ்ஸலாமு அலைக்கும் சாந்தி உண்டான்னு சொல்றோம். இதுல கூட இஸ்லாம் என்ன சொல்லும்டா, வலா யன்ஹனி, என்ன செய்வானா? இப்படி வளைஞ்சி தாழ்ந்து சொல்லிவிட வேண்டாம். உனக்கு நான் பணிவில்லை, எனக்கு நீ அடக்கமாக இருந்து கொள்வதும் அதே போன்று ஒழுக்கமாக இருந்து கொள்வதும் மரியாதையாக இருந்து கொள்வது வேறு. ஆனா எவராக இருந்தாலும் பணிந்து விடுவது என்பது என்னது? வேறு என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. நான் சுருக்கமாக இதை சொல்லுகிறேன். ஒப்பிட்டால் நீங்கள் வேண்டுமென்றால் ஒரு விஷயம் மாத்திரம் செய்யலாம். இந்த விஷயம் பகுத்தறிவுக்கு முரண்போடு தெரிகிறது, இந்த விஷயம் பகுத்தறிவுக்கு முரண்போடு தெரிகிறது என்று கேள்வி கேட்கலாம். ஒப்பிட்டீர்கள் என்று சொன்னால், ஏனைய மதங்களோடு நீங்கள் ஒப்பிட்டீர்கள் என்று சொன்னால் இந்த விஷயத்தில் இஸ்லாம் முன்னிலையில் நிற்பதை நீங்கள் காணலாம். பகுத்தறிவுக்குரிய முழு உரிமையும் இஸ்லாம் என்ன செய்கிறது? கொடுத்திருக்கிறது. இது முதல் அம்சம். அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது என்னன்னு சொன்னால், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இயற்கையானது. இயற்கையானது என்று சொன்னால் இயல்பாக உங்களது சிந்தனை சிந்திக்கக்கூடிய அமைப்பில் இஸ்லாம் இருக்கும். நீங்க எப்படி மனிதனை பொறுத்த வரைக்கும் இயல்பான ஒரு சிந்தனை என்ன செய்யும்? இஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி இயல்பான சிந்தனைகளை உள்ளடக்கியதான் இஸ்லாம். இயல்பானது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், மனிதன் எதையெல்லாம் வெறுப்பானோ அந்த வெறுப்புகளை இஸ்லாம் தடை செய்திருக்கும். மனிதன் எதையெல்லாம் அதாவது விரும்புவது நல்லது அப்படி என்று ஆரோக்கியம் நல்லது என்று விரும்புவான உணர்வுல, ஆசையை சொல்லல, உணர்வுல எதெல்லாம் இது நல்லது மனிதத்துக்கு ஆரோக்கியமான நினைக்கிறானோ அதெல்லாம் இஸ்லாம் வரவேற்றிருக்கும். நபிகளாரிடத்தில் வந்து இறை நிராகரிப்பாளர்கள் சில கேள்விகள் கேட்டார்கள். அதில் ஒன்று, எமக்கு எது அனுமதிக்கப்பட்டது, எமக்கு எது தடை செய்யப்பட்டது என்று உம்மிடத்திலே கேட்கிறார்கள். நபியே சொல்லுங்கள், எதுவெல்லாம் நல்லதோ அது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது, எதுவெல்லாம் கெடுதியோ அவைகள் உங்களுக்கு தடை செய்யப்பட்டது. அதாவது இயற்கையானது சொல்ல வருகிறேன். இப்போ உதாரணத்துக்காக நான் சொல்வதாக இருந்தால், தண்டனைகளை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். தண்டனைகள், இஸ்லாம் வழங்கக்கூடிய சில தண்டனைகள். இந்த தண்டனைகளை பொறுத்த வரைக்கும் மனிதர்களாக கூடி சட்டம் இயற்றுவதாக இருந்தால் மரண தண்டனை சட்டத்தை இயற்றியிருக்கவே மாட்டார்கள். ஏன்? நான் வந்து உதாரணமாக சட்டம் இயற்றுகிற இடத்தில் யார் இருப்பார்கள்? பாதிக்கப்பட்டவங்க இருக்க மாட்டான். யார் இருப்பாங்க? நல்ல சிந்தனையாளர்கள், படித்தவர்கள், அவங்க தான் இருப்பாங்க. பாதிக்கப்பட்டவங்க இருக்க மாட்டான். அதனால அவங்க என்ன யோசிப்பாங்கன்னு சொன்னால், மரண தண்டனை கொடுத்தா அது நல்லதா இருக்காது. அதனால மரண தண்டனை என்ற தண்டனை அவங்க இயக்க மாட்டாங்க. கையை வெட்டுற தண்டனை எந்த மனிதர்களா கூடி போடுவாங்களா? போடவே மாட்டாங்க.
முஸ்லிம் 4 பேர் சேர்ந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, மனிதன் சிந்தனை அடிப்படையில் அது அது போட மாட்டாங்க. ஆனா இயற்கை ஒன்று சொல்கிறேன். என்ன இயற்கை தெரியுமா? அவனுடைய இது தண்டனை போடாததுக்கு காரணம் அவனது உணர்வு. இயற்கையை பாருங்கள் எப்படி இருக்கிறது தெரியுமா? அண்மையில் உங்களுக்கு தெரியும் டில்லியிலே நடந்த அந்த கற்பழிப்பு பிரச்சனை. அதற்கு பின்னால இது போன்ற கற்பழிப்பு பிரச்சனைகள் தொடர்ந்து என்ன செய்தன, நடந்து வந்தன. அதற்கு பின்னால் இந்தியாவுடைய சேனல்களிலே போன ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில அதாவது சாதாரண பொதுமக்கள், படித்தவர்கள், அது போல பல நிலையில உள்ளவர்கள் எல்லாம் அப்படி கூட்டி இந்த மாதிரி நபர்களுக்கு இப்படி பகிரங்கமாக வீதியில கதற கண் முன்னால் அப்படி அதாவது அந்த மக்கள் எல்லாம் பார்க்கிற நிலையில கற்பழித்தவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படி என்று சொன்னால், அதுல ஒரு படிச்ச மக்கள் என்ன செய்யறாங்க, பின்னால் இருக்கிறாங்க. இது முஸ்லிம்ஸ் இல்ல, நான் முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க. அவர்கள் படிக்காத மக்களிடத்துல என்ன செய்யறாங்க, முதலாவது கேள்வி ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள படிச்சு யோசிச்சு பதில் சொல்றவங்கல்ல, ஆனா கேட்கிற என்ன தண்டனை கொடுக்கலாம். அங்க உள்ள பெண்களில் ஒரு 190% மாணவர்கள், அதாவது படிக்காத பெண்கள், என்ன இயற்கையாக சாதாரண வேலைகள்லாம் செஞ்சுட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய குடும்பத்திலே கொடுத்து வீதியில வைத்து அந்த குற்றவாளி ஷூட் பண்ணப்பட வேண்டும். ஒன்று. இன்னொரு பெண்மணி சொல்றா, இவர் என்னது எந்த அதாவது எப்படி அநியாயம் செய்தாரோ அது போல பொதுமக்களோட கையில் ஒப்படைக்கப்பட்டு கொல்லப்பட வேண்டும். இன்னொரு இவர் அதாவது ஒவ்வொருவரும் தண்ட ஆத்திரங்களை என்ன செஞ்சாங்க, அதே இயல்புல வெளிப்படுத்தினாங்க. இயற்கையாக அதான் மனிதனுக்கு வரும். தன் சொந்த தங்கை கற்பழிக்கப்பட்டால், தனது சொந்த அக்கா கற்பழிக்கப்பட்டால், தாய் கற்பழிக்கப்பட்டால், நமது உறவுகள் நீங்க இங்கிருந்து யாருக்காக உழைச்சி கஷ்டப்பட்டு அனுப்பி கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் இதே அநியாயத்திற்கு அங்கே உள்ளானால் மனிதனுடைய உணர்வு என்ன செய்யும், சட்டத்தில் அதைத்தான் சொல்லி இதான் செய்யணும் என்று சொல்லும். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா, இவர்களெல்லாம் இந்த பதில் சொல்ல, எவர்களெல்லாம் இந்த லோ காலேஜ்ல போய் இந்த அதாவது தத்துவ ரீதியாக இந்த சட்ட விஷயங்களை எல்லாம் அப்படி பிரிச்சு அதனுடைய குற்றவாளியுடைய மனோநிலை, குற்றம் இழைக்கப்பட்டவனுடைய மனோநிலை என்றெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு வராங்களே, அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், அப்படி வழங்கக்கூடாது. குற்றவாளி ஏன் குற்றம் செய்தான் என்ற மனோநிலையை பார்க்க வேண்டும். குற்றவாளி ஏன் குற்றம் செய்தான் என்ற மனோநிலையை பார்க்க வேண்டும். அதை வைத்து அதை ட்ரீட் பண்ண முயல வேண்டும். அவர் ஒரு உளவியல் நோயாளி. யாரு இந்த நடுரோட்ல வச்சு கற்பழிச்சானே, அவன் உளவியல் நோயாளி. அவருக்கு ட்ரீட்மெண்ட் வழங்க வேண்டும். அப்ப என்ன செய்து தெரியுமா, இயற்கையாக மனிதன் முடிவெடுக்கிற நேரத்தில் மரண தண்டனை என்ற முடிவுக்கு என்ன செய்யறான், அவன் வருகிறான். அதே நேரத்தில் கல்விக்கூடம் அதாவது இந்த மாதிரி லோ என்று போகிற அந்த இடத்துல வைத்து என்ன படிப்பிக்கிறார்கள் என்று சொன்னால், சைக்காலஜிக்கலி உளவியல் ரீதியாக இது என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று பிரித்து அவர்களுக்கு ஊட்டப்பட்ட கல்வியில் என்ன முடிவெடுக்கிறாங்க தெரியுமா, மரண தண்டனை மட்டுமல்ல, சிலர் சிறை தண்டனையே கொடுக்க கூடாது, உளவியல் ரீதியாக அவர்களை ட்ரீட் பண்ண வேண்டும். அப்படியே என்ன செய்கிறார்கள், முடிவெடுக்கிறார்கள். வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். மனிதன் இயற்கையாக சிந்திக்கக்கூடிய அமைப்பில் இஸ்லாம் இருக்கிறது என்பதற்கு அந்த 2 பதில் உள்ள வித்தியாசம் என்ன செய்கிறது நீங்கள் கண்டுகொள்ள. நீங்கள் எடுக்கேட்டடாக, அதாவது நான் என்ன சொல்கிறேன் என்றால், உங்களுக்கு பலன் தரக்கூடிய கல்வி முறையை சொல்லவில்லை, நாம் மாற்றப்படுகின்ற கல்வி முறைகள் இருக்கின்றனவே, இந்த முறைகளின் மூலம் நான் அந்த இடங்கள் என்ன செய்வோம், மாற்றப்படுவோம் என்கின்ற உணர்வுகள்ல உள்ள ஒரு விஷயம். இன்னொன்று பாருங்க, சாராயத்தை பொறுத்த வரைக்கும் மனிதன் குடிக்கணும் என்று விரும்பினாலும் மனிதன் இயற்கையாக என்ன சிந்திப்பான், அது பாதிப்பு ஏற்படுத்துது. நம்மளோட மூளை என்ன செய்யுது, அது இல்லாமலாக்குது. அதனால பலவிதமான அநியாயங்களை எனது குடும்பத்துக்கு எதிராக நானே என்ன செய்கிறேன் என்கின்ற உணர்வு எல்லாரிடத்திலும் இருக்குது. இது கூடாது என்பது. ஆனா மனிதன் விரும்புகிறான். கூடாது என்பது தெரியும், மனிதன் என்ன செய்யறான், விரும்புகிறான். எது மனிதன் கூடாது என்று நினைக்கிறானோ அவன் இயற்கையாக வரக்கூடிய சிந்தனை. இஸ்லாம் அதை கூடாது என்று சொல்லிவிடும். இஸ்லாம் அதை என்ன செய்திடும், கூடாது அப்படி என்று சொல்லிவிடும். இப்படி நீங்கள் இயற்கையாக நடக்கக்கூடிய போதைப் பொருள்ல சாதாரண போதைப் பொருள் பாவிக்கலாம், பெருசெல்லாம் பாவிக்க கூடாது என்ற லெவல்ல இருக்கிறாங்கன்னு வைங்களேன். இஸ்லாம் என்ன செய்யும், சிந்தனையை போக்குகிறதா, அது என்ன செய்து ஹராம் என்று நேரடியாகவே என்ன செய்துவிடும், சொல்லிவிடும். தடை செய்யப்பட்டது நேரடியாக சொல்லிவிடும். அப்ப எதெல்லாம் இந்த அதாவது உலகத்திலே உங்கள் மனசு ஜட்ஜ் பண்ணக்கூடிய அளவில் இது சரி இது தவறு என்று இருக்கிறதோ அந்த சட்டம் நிச்சயமாக இஸ்லாத்திலே இருக்கும். உணர்வு ரீதியாக ஒன்றை நாம் ஆசைப்பட்டாலும், உணர்வு ரீதியாக ஒன்றை விரும்பாது விட்டாலும், ஆனால் மனித சமுதாயத்துக்கு இது நலன் பயக்கும் நம்ம நினைக்கிறோமே, அதை இஸ்லாம் வரவேற்கும். மனித சமுதாயத்துக்கு இது நலன் பயக்காதுன்னு நினைக்கிறோமே, அதை இஸ்லாம் தடை செய்யும். ஆனால் நீங்கள் இதை மற்ற விஷயங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க என்று சொன்னால் சுருங்கி ஒரு வடிவம் தான் இருக்கும். உண்மை பேச வேண்டும், பொய் பேசக்கூடாது, வாய்மை இதெல்லாம் எப்படி இருக்கும். இதை தவிர சட்ட ரீதியாக எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பகுதிகளை நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள், காண மாட்டீர்கள். அன்புள்ள சகோதரர்களை, நான் சுருக்கமான நேரத்தில் இதை விளங்கப்படுத்துவதற்காக உங்களுக்கு சொல்கிறேன். இது 2வது. 3வது சமத்துவம். இஸ்லாத்துடைய ஒரு மிக பேசிக்கான கொள்கை. நான் அறியவில்லை, சமத்துவம் என்கின்ற இந்த கொள்கை இஸ்லாத்திலே போதிக்கப்பட்டது போன்று வேறொரு மதத்தில் இருக்குமா என்று நான் நம்பவில்லை.
காரணம் அந்த அளவுக்கு தெளிவாக என்ன செய்கிறது, சமத்துவ விஷயத்தை இஸ்லாம் பேணுகிறது. குர்ஆன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறது. எந்த ஸ்டேட்மெண்ட்? எந்த அரபுகளிடத்திலே அரபு வெறி இருந்ததோ, எந்த அரபுகளிடத்தில் அரபிகள் தான் உயர்ந்தவர்கள் என்று வெறி இருந்ததோ, அஜமி என்று சொல்றாங்களே, அஜமி என்ற வார்த்தை, இந்த வார்த்தை கூட எதுல இருந்து வந்தது தெரியுமா? ஊமையர்கள். அஜமி என்ன? ஊமையர்கள். அந்த மொழிதான் மொழி, மற்ற மொழியெல்லாம் என்னது? மொழியே இல்லை. அப்படி என்ற வெறித்தனமாக இருந்த மக்களிடத்தில் ஒரு பிரகடனம் இஸ்லாம் செய்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது, யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்ஸா, உங்களை ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் படைத்தோம். வேற எந்த சேஞ்ச் உங்களை என்னது இல்லை, நீங்கள் படைப்பால் சமமானவர்கள். ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் படைத்தோம். வஜஅல்னாக்கும் ஷுஉபன் வ கபாயில லிதஆரஃபு, உங்களை கோத்திரங்களாகவும் குலங்களாகவும் ஆக்கியதெல்லாம் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்வதற்காகத்தான். ஒரே செட்டுக்குள்ள இருக்காம பிரித்து உங்களை வைத்ததெல்லாம் குலங்களாக கோத்திரங்களாக, ஏற்றத்தாழ்வு சொல்லல, குலங்களாக கோத்திரங்களாக ஏற்ற சேரவா மாத்தினதெல்லாம் எதுக்காக வேண்டி? அறிமுகமாகிக் கொள்வதற்கெல்லாம். உங்களிடத்தில் மிக சிறந்தவர்கள் யார் தெரியுமா? இறைவனை அஞ்சி வாழ்கின்றவர்கள். இவ்வளவுதான். பிறப்பால் அரேபியனாக இருந்தும் நரகவாதி என்று இஸ்லாம் என்ன செய்கிறது? நபிகளாருடைய எத்தனையோ சொந்தங்களை என்ன செய்கிறது? அறிமுகப்படுத்துகிறது. இவர்கள் அதாவது நரக தண்டனை அனுபவிக்கக்கூடியவர்கள். நபிகளாருடைய சொந்தங்களை இஸ்லாம் என்ன செய்கிறது? அந்த மாதிரி சொல்கிறது. ஆனால் அரபுலகத்துக்கு வெளியே இருந்து வந்த எத்தனையோ அஜமிகளை, அரபு மொழி பேசாதவர்களை இவர்கள் சொர்க்கத்துக்கு அனந்தரக்காரர்கள் அப்படி என்று சொல்லி இஸ்லாம் என்ன செய்கிறது? சொல்லுவதை நீங்கள் பார்க்கலாம். சமத்துவத்தை இஸ்லாம் தெளிவாக போதிக்கிறது. அதாவது எந்த வகையிலும் ஒரு மனிதன் சமமாக மாட்டான். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். பிராக்டிகலி நீங்கள் பார்க்கிற நேரத்தில் ஒரு கம்மியான விகிதாசாரத்தில் ஒரு 10 வீதம், ஒரு 20 வீதம் என்ன செய்யலாம்? நீங்க இந்த ஏற்றத்தாழ்வை சில நேரங்களில் அரபுகளுக்கு மத்தியில் என்ன செய்யலாம்? உணர வாய்ப்பு இருக்கு. நம்ம அவன் அஜமீன் பார்க்க மாட்டான், ஃபாரினர்ஸ் விளங்கிட்டா, வெளியிருந்து வந்தவர்கள் சில நேரத்தில் என்னது இந்த மாதிரியான பார்வைகளை நீங்கள் உணரலாம். ஆனால் 80%, 90% இதை இஸ்லாத்துல நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீர்கள். இன்னொன்று, ஒரு மனிதன் தவறு செய்வதற்கும் அதையே கொள்கையாக நினைப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. இப்ப நான் தாழ்ந்த ஜாதி என்று நான் நினைப்பதற்கும், நான் தாழ்ந்த ஜாதி என்பது எனது கொள்கை என்று நினைப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. நான் தாழ்ந்த ஜாதியாக தான் இருக்கணும், நான் என்னது அதாவது ஒரு மோசமான நிலையில் படைக்கப்பட்டவன் தான், நான் அவங்களுக்கு சமனாக மாட்டேன் என்பதை மார்க்கமாகவும் மதமாகவும் கொள்கையாகவும் உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்தினா எப்படி இருக்கும்? அப்படி எல்லாம் இஸ்லாம் என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. இஸ்லாம் என்ன செய்கிறது? மனிதர்கள் என்ற அடிப்படையில் எல்லோரும் சமமானவர்கள், மனிதர்கள் அடிப்படையில் எல்லோரும் சமமானவர்கள். இதுல எந்த விதத்திலும் கருப்பனுக்கும் வெள்ளைக்கும் வெள்ளையனுக்கும் மத்தியிலும், அரபிக்கும் அஜமிக்கும் மத்தியிலும், அல்லது படைப்பால் இவர் கிரேடா படைக்கப்பட்டவர் என்பதனால் இவர் கீழ்நிலையில படைக்கப்பட்டவர் எந்த வித்தியாசத்தையும் காண மாட்டீர்கள். இஸ்லாத்தில் வணக்க வழிபாடுகள் விஷயங்களாக இருந்தாலும் சரி, எதிலாக இருந்தாலும் முன் வருகின்றவருக்குத்தான் முன்னுரிமை, முன் வருகின்றவருக்குத்தான் முன்னுரிமை. சாப்பாடு விஷயமா எதுவாக இருந்தாலும், திருமண விஷயமா எதுவாக இருந்தாலும் எந்த விதமான வித்தியாசம் கிடையாது. வித்தியாசப்படுத்தினால் மார்க்க ரீதியாக அவர் பெரும் பாவம் செய்கிறார் என்ற உணர்வை இஸ்லாம் ஊட்டுகிறது. மார்க்க ரீதியாகவே அவர் மிக பெரும் பாவம் செய்கிறார் என்ற உணர்வை இஸ்லாம் எங்களுக்கு ஊட்டி கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இருவர் தவறு செய்வதும், இது முக்கியமா நீங்க புரிஞ்சுக்கணும், இருவர் அந்த மாதிரி தவறு செய்வதும் இல்ல அந்த மதத்துடைய கொள்கையே நீ அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நான் தாழ்ந்தவன் தான், அதை நீ நம்பித்தான் ஆக வேண்டும் என்று இஸ்லாம் ஒரு பொழுதும் சொல்லாது. இன்னும் சொல்ல போனால், ஒருவர் நன் முஸ்லிமாக இருந்து இதான் எனது இறைவனது மார்க்கம், இதான் என்னை படைத்த இறைவன் சொல்லுகிறான் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான் வையுங்களேன், அவர் இறைவனை அஞ்சி வாழுவதில் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறாரோ அந்த அளவில் ஒரு ஏற்கனவே பழைய முஸ்லிமாக இருக்கிறாரே அவரை விட அவர் அதிகமான ஒரு தகுதிக்கு என்ன செய்வார், அடைவார். இஸ்லாமிய சமுதாயத்தில் இஸ்லாத்தை ஏற்ற எத்தனையோ பேரை நாங்கள் முன்னிறுத்தி பின்னால் நின்று தொழுது கொண்டிருக்கிறோம். படித்தவர்கள், அதாவது எத்தனையோ படித்த மக்கள் பின்னால் இருக்க, எத்தனையோ இஸ்லாத்திலேயே பிறந்து வளர்ந்த மக்கள் பின்னால் இருக்க, ஒரு இஸ்லாத்தை ஏற்று 1 மாதம் அல்லது 2 மாதம் 3 மாதம், ஆனால் மார்க்கத்தை கடுமையாக படித்ததனால் இறைவனின் பக்கம் என்னது நிறைய முன்னேறிக்கொண்டு போறார் என்பதை அவருடைய செயல்பாடுகளை நம்ம புரிஞ்சதுனால அவர் முன்னால் அனுப்பும், அவருக்கு பின்னாடி நம்ம என்ன செய்கிறோம், அதாவது சிரம்பணிவதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் எந்த முஸ்லிமிடத்தில் கேட்டாலும், ஒருவர் பிழை செய்தாலும், இந்த மாதிரி நடந்துட்டான்னு வைங்களே, நீ மோசமானவன் நான் உயர்ந்தவன் நடந்தாலும், இப்படி இஸ்லாம் சொல்லுகிறதா என்று கேட்டால், யார் கேட்டாலும் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்கள், அப்படி சொல்கிறது என்று பதில் சொல்ல மாட்டார். தலைகீழாகத்தான் நீங்கள் என்ன செய்வீர்கள், அதை புரிந்து கொள்வீர்கள். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, ஒரு விஷயத்தை, இது மிக முக்கியமான ஒரு இடம், இந்த சமத்துவம் இருக்கிறதே. ஏன்னா மனிதனுடைய அடிப்படை உரிமைகளில், ரைட்ஸ்களில் ஒன்றுதான் வாழ்வாதார உரிமை. அவனுக்கு இந்த உலகத்துல கிடைக்க வேண்டிய ரைட்ஸ், அதை எடுத்து பாத்தீங்கன்னா கீழ்ஜாதி என்பதனால ஒரு சமுதாயமே என்ன செஞ்சிடும், அதை புறக்கணித்து அப்படியே
கீழே இல்லாமக்கி அவனோட வாழ்வாதார உரிமைகளை, திருமண உரிமைகளை, கல்வி உரிமைகளை எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும், அப்படியே பறிச்சிடும். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சமம் என்கின்ற ஒரு அம்சத்தை என்ன செய்கிறது, போதிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் படிப்பை எடுத்துக்கங்க, கல்வி என்று எடுத்துக்கொண்டா கூட நாம் நபிகளார் என்று சொல்லக்கூடிய அந்த தலைவர் அவர் படிக்காதவர் என்பதை நம்ம என்ன செய்யறோம், சொல்லிக் கொடுக்க. கிரேடை ஏத்துவதற்காக ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, அவரோட படிப்பு எந்த லெவல் தெரியுமா, அப்படித்தான் சொல்லுவோம். ஆனா நாங்க திட்ட தெளிவாக சொல்கிறோம், அவர் எழுத தெரியாதவர், வாசிக்க தெரியாதவர். ஆனால் அவரது வணக்கங்கள், அவருக்கு இறைவனால் வழங்கப்பட்ட தூதின் காரணமாக அவர் உயர்ந்த மனிதராக இருக்கிறார். மற்றபடி அவருக்கும் சாதாரண அவருக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை என்பதை குர்ஆனே டிக்ளேர் பண்ண சொல்கிறது. அதனால் அன்புள்ள சகோதரர்களே, மூன்றாவது, இது இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்களில் ஒன்றாக நான் உணர்கிறேன். வேறு எந்த இடத்திலும் என்ன செய்ய முடியாது, இதை காண முடியாது. ஆனால் மனிதத்துடைய இயற்கை, அந்த உதாரணமாக ஏனைய மதங்களில் இப்படி பிரித்து வைத்திருக்கக்கூடிய இந்த 2 நிலை 3 நிலை இருக்கக்கூடிய மதங்களில் உள்ளவர்கள் கூட அதை விரும்புவது கிடையாது. இது நல்லதில்லை, அவருடைய இயற்கை என்ன செய்கிறது, அதை மறுக்கிறது. இது பிள்ளை, இது சரியாக வர முடியாது என்று அவருடைய இயற்கை என்ன செய்கிறது, மறுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாம் அதை கொள்கையாவே சொல்வதையும் நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக இஸ்லாத்துடைய இன்னொரு சிறப்பம்சமாக நான் உங்களிடத்தில் முன்மொழிய விரும்புவது ஆதாரத்தன்மை, ஒத்தன்டிகேஷன். இது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். ஆதாரத்தன்மை என்ற கடவுளின் பெயரால் கண்டதையெல்லாம் இங்கே உணர முடியாது. விளங்கிட்டா? நபிகளார், தலைவருடைய நபிகளாருடைய பேரால் நபிகளார் என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னா நீங்க எல்லாம் கேட்டுட்டு போன எந்த தேவையும் என்னது இங்க கிடையாது. இறைவன் சொன்னான் ஒரு மெசேஜை 1400 வருடங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நாம், இறைவன் சொன்னார் என்று மத குருவாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், மத குருவுடைய அந்த வடிவத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொன்னாலும் எமது பொதுமக்கள் ஏற்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்துடைய கொள்கை. அவர் சொல்லுவதில் ஆதாரத்தை அந்த பொதுமக்களை கேட்டு தெரிந்து கொள்ள முடிகின்ற அமைப்பில் இஸ்லாம் வைத்திருக்கிறது. அது ஒரு மிக முக்கியமான ஒரு இடம். கடவுளை பேரால கண்டதையெல்லாம் என்ன செய்ய முடியாது. கடவுள் இப்படி சொல்லி இருக்கிறார், அப்படியா, இவர் நல்ல தோற்றத்தில் இருக்கார், தாடியோட ஜுப்பா இருக்கிறார், இவர் தான் என்னது லைன்ல இருக்கிறவர் என்று சொல்லி என்னது அப்படி என்று இஸ்லாத்துல எந்த விதமான கொள்கையும் கிடையாது. கடவுள் பேரால் ஒருவன் ஒரு விஷயத்தை சொல்கிறான், அப்படியாக இருந்தால் அவன் அல் குர்ஆனில் இருந்து எடுத்து காட்ட வேண்டும் இருக்கிறது. அல் குர்ஆன் கடவுள் சொன்னதா, அது இன்ஷாஅல்லாஹ் உங்களுக்கு கேள்விகளில் வழங்கப்படுகிறது. ஆனால் அல் குர்ஆன் இறைவனுடைய வேதம் என்று நம்புகிற நாம், இறைவன் சொன்னானா குர்ஆனில் இருந்து எடுத்துக்காட்டு, இந்த குர்ஆனிலே இல்லையா அது இறைவன் சொல்லவில்லை. எவ்வளவு சொன்னாலும் சரி, இந்த நாட்டில் உள்ள அரபி அந்த இதுல உள்ள உச்சகட்டம் உள்ள மக்காவிலே பிறந்து வளர்ந்தவன் சொன்னா நம்ம ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. இறைவனாக இருந்தால் குர்ஆனிலே அது சொல்லப்பட்டிருக்கும். இல்லாத மெசேஜை இந்த மார்க்கத்தில் எவரும் ஏற்றுக்கொள்ள தயார், யாரும் உளர முடியாது. இந்த உளறினால் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்திலேயே தவறு செய்யக்கூடிய பெருங்கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம், பார்க்காம இல்லையா? நேரே கொள்கையில தவறு செய்யறாங்க, ஒழுக்கத்துல தவறு செய்யறாங்க, இப்படி தவறு செய்யக்கூடியவர்களை பார்க்கிறோம். அவர்களை நோக்கி நாம் பேசுகின்ற ஒரே இடம் எங்கிருந்து? குர்ஆனில் இருந்து பேசுவோம். குர்ஆன் அப்படி சொல்லவில்லை, இறைவன் அப்படி சொல்லவில்லை, பிழை செய்கிறீர்கள் என்ற இடத்திலிருந்து நம்ம பேசுவோம். இரண்டாவது, நபிகளாருடைய வழிமுறை, வழிகாட்டல். இந்த இரண்டும் இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்ட முறை இருக்கிறது. இது போன்று வேற எந்த மதத்திலும் பாதுகாக்கப்படவில்லை என்பதை நாம் என்ன செய்யலாம், ஆணித்தரமாக நாம் எடுத்து சொல்லலாம். அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், இந்த உலகத்துல ஒரு தகவலை பாதுகாப்பதற்கு 1400 வருடங்களுக்கு முன்னால் உள்ள ஒரு தகவல் என்று வைங்க. இந்த தகவலை பாதுகாப்பதற்கு இந்த உலகத்துல நீங்க மேக்சிமமா என்ன முறையை காண்றீங்க? அந்த முறையில் இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு 1400 வருடங்களுக்கு முன்ன ஒரு வரலாறு வைங்க. இந்த வரலாறை பாதுகாப்பதற்கு இந்த உலகம் என்ன முயற்சி எடுக்கும்? பொதுவாக உலக வரலாறு எத்தனை வரலாறு படிக்கிறோமே, இந்த வரலாறுகளை செய்திகளை பாதுகாப்பதற்கு உலகம் என்ன முயற்சி எடுக்குமோ அந்த முயற்சியில் உச்சகட்ட முயற்சி இஸ்லாத்துக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ், அதாவது எங்கள் தலைவர் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொன்னார் என்றால் நினைத்தவர்கள் சொல்ல முடியாது. சொன்னார் என்பதற்கான முழு ஆதாரம் எங்களிடத்தில் இருக்கும். எப்படி? எவர் சொன்னாரோ, நபிகளார் சொன்னார் என்று எவர் எங்களிடத்திலே முன்மொழிகிறாரோ அவரிடம் இருந்து சொன்ன தூதர் வரைக்குமான அந்த சொன்னவர்களுடைய பதிவும் வரலாறும் எம்மிடத்திலே இருக்கும். அவர்கள் நம்பகமானவர்களா இல்லையா என்ற வரலாறும் இருக்கு. இது ஒரு செய்திக்கு, எல்லா செய்திக்கும் அப்படி இருக்கும். ஒரே செய்திக்கு அல்ல, எல்லா செய்திக்கும் எங்களிடத்திலே அந்த தகவல் ஆதாரம் இருக்கும். சொன்னவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா பொய்யர்களா திணிக்கப்பட்ட செய்தியா, ஒவ்வொரு செய்திக்கும் கிட்டத்தட்ட நபிகளாரிடமிருந்து 10,000 செய்திகள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. 10,000 செய்திகள் அவருடைய வழிகாட்டல்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 10,000த்திற்கும் 10,000 அறிவிப்பாளர் வரிசையும், அதாவது 10,000 தொடர், இந்த மாதிரி நபர்களை கொண்ட கோர்வை தொடரும், அவர்கள் நம்பகமானவர்களா என்ற தொடரும் நாம் பாதுகாத்து வைத்திருக்கிறோம். அது இல்லாமல் நினைத்ததை தலைவர் சொன்னார் என்ற பேர்ல யாரும் என்ன செய்ய முடியாது. இப்ப மட்டுமல்ல, என்றைக்கும் அவர்களால் விட்டு கட்ட முடியாது. இப்படியான ஒத்தன்டிகேஷன், ஆதார தன்மை இஸ்லாத்தில் இருக்கிறது.
அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஆதாரத்தன்மை இல்லாத ஒரு மதம் நம்மளால் பல சிக்கல்களை உண்டாக்கும். காரணம், மத குருமார்னு வந்துருவாங்க. மத குருமார்னு என்ன செய்வாங்கன்னா, கடவுளோட பேர்ல 4 விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. இது கடவுள் தான் சொன்னார் அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம்? நான் இவ்வளவு நாள் இங்க இருக்கிற இந்த மதஸ்தலத்துல நான் தான் 10 வருஷமா இதுக்கே சேவை செஞ்சுட்டு இருக்கிறேன். நீ உலகத்துல என்னமெல்லாம் தேடிட்டு போறாய், நான் இதுல நீ எனக்கு முரணா பேசுவியான்னு கேட்கறதுக்குரிய ரைட் இஸ்லாத்துல இல்லை. எத்தனை நீங்க 50 வருஷமாக இருந்து போட்டு ஒரு விஷயத்தை கேட்டாலும் அவர் பதில் சொல்ல வேண்டிய கடமையில் இந்த இஸ்லாம் என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. ஆதாரத்தன்மை மிக முக்கியமான அம்சம். இறைவனது பேரால், மார்க்கத்துடைய பேரால் தவறுகள் நுழைந்தால் தடுக்குவதற்கான எல்லா சுவரும் ஆதாரத்தன்மையோடு இருந்து கொண்டிருக்கிறது. இறைவன் சொன்னானா இதுக்குரிய செய்தி இது, நபிகளார் வழிகாட்டினார்களா அதுக்குரிய செய்தி இது என்கின்ற பகுதி இஸ்லாத்திலே காணக்கூடிய ஒரு சிறப்பம்சமாக நான் உணர்கிறேன். ஏனைய விஷயங்களுக்கான வழிகாட்டலை என்ன செய்ய முடியவில்லை, ஏனைய அம்சங்களுக்கான செய்திகளை நாம் காண முடியவில்லை. நம்ம இது மாதிரி ஏனைய மதங்களில் காண முடியவில்லை. இது 4வது அம்சம். கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த சிறப்பம்சங்களில் நான் 5வதாக காணக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னென்றால், அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு மார்க்கம். அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு மார்க்கம். இந்த இடத்தில் நான் ஒரு பௌத்த மதத்தின் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கக்கூடிய மார்க்கம் என்றால், மனிதன் தனது திருமண குடும்ப வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை, கல்வி வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை என்ற எத்தனையோ பகுதிகளை கொண்ட ஒரு லைஃப் தான் மனிதனுடைய லைஃபுடைய செட். இந்த செட்டில் மதம் பெரும்பாலும் எதை கவனம் எடுக்கும் தெரியுமா? ஆன்மீக வாழ்க்கை மட்டும். எப்படி குனியணும், எப்படி எழும்பணும், எப்படி பிரார்த்திக்கணும், எப்படி நேர்ச்சை செய்யணும், அதோட முடிஞ்சது. அதோட மதம் என்ன செஞ்சிடும், அவரோட டச் வைக்காது, கனெக்ஷன் வைக்காது. ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையை நீங்கள் எத்தனை செக்ஷனாக பிரிப்பீர்களோ, அரசியல் வாழ்க்கை, ஆன்மீகம், குடும்ப வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை என்று என்னென்ன வாழ்க்கையை நீங்கள் பிரிப்பீர்களோ அத்தனையும் உள்ளடங்கக்கூடிய நேரடியான சட்டங்கள். நம்மளா கற்பனை பண்ணி பின்னால வந்தவங்க தொகுத்த சட்டங்கள் அல்ல. இது இறைவனது வழிகாட்டல் என்று குர்ஆனில் எடுத்து காட்டுகின்ற வண்ணம், இது நபிகளாருடைய வழிகாட்டல் என்று அவர்களுடைய வழிகாட்டலை எடுத்து காட்டுகின்ற வண்ணம். பின்னால் யாருடைய வழிகாட்டலும் அல்ல. இந்த செய்திக்கு இந்த சட்டம், இந்த செய்திக்கு இந்த சட்டம் என்று ஒரு சட்டையாப்பு போன்று அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கக்கூடிய தன்மை இஸ்லாத்திலே இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இது கூட நீங்க சரியா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்றேன். இலங்கையில என்னது இப்போ ஒரு மத ரீதியான ஒரு கலவரங்களை தூண்டுகின்ற ஒரு நிலைமை என்ன செய்து உருவாகிட்டு வருது. அப்ப வீதியில ஒரு போஸ்டர் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பௌத்தம் பரிபூர்ணமான சட்டங்களை உள்ளடக்கிய மதம், உலகத்துக்கு எல்லா விதமான சட்டங்களையும் உள்ளடக்கிய ஒரு மதம், யாருக்கும் அதுக்கு எதிராக கருத்து சொல்ல உரிமை உண்டு என்கின்ற அடிப்படையை நான் சொல்லுகிறேன். பௌத்த மதத்தில் அரசியலுக்கான எந்த சட்டத்தை நீங்க காண மாட்டீங்க. ஒரு சிங்கிள் வேர்டு என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீங்க. குடும்ப வாழ்க்கைக்கான எதுவும் காண மாட்டீங்க. ஆன்மீக வாழ்க்கை, எப்படி கடவுளை அடைவது, அல்லது அந்த கடவுளை அல்ல, எப்படி அந்த ஆன்மீக முக்தியை அடைவது, கடைசி நிலைக்கு எல்லாம் துறந்து இந்த ஆசைகள் எல்லாத்தையும் முழுசாக இல்லாமாக்கி அந்த நித்திய நிலையை அடைவதற்கான வழிகாட்டல் வேணும்னா ஒரு சில புத்தரின் பெயரால் 600 வருடங்களுக்கு பின்னால துவக்கப்பட்ட விஷயங்களை என்ன செய்யலாம், காணலாம். மற்றபடி எதுவும் இல்லை. ஆனா இப்படி போட்டிருக்கிறாங்க. எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அன்பு செலுத்துதல் தான் உலகத்தில் என்னது, கடவுள் அப்படி அன்பு செலுத்துதல் தான் உலகத்துல மிக முக்கியம், அதான் கடவுள்னு சொல்லுவார்கள். இதை எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அரசியல். உதாரணமா பௌத்த மதத்தில் அரசியல் என்றால் என்ன? எல்லோரும் அன்பான முறையில் அரசியல் செய்ய வேண்டும். அப்ப பௌத்தம் அரசியலே சொல்லி இருக்கிறது, சரியா? அதே போல பௌத்த மதத்தில் குடும்ப வாழ்க்கை என்ன? குடும்ப வாழ்க்கையில் அன்பான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அப்ப பௌத்தம் என்ன செய்கிறது? குடும்ப வாழ்க்கை எங்களுக்கு சொல்லி இருக்கிறது. அதே போல தொழில் வாழ்க்கை என்ன? கஸ்டமர்ஸோடு அன்பான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். எனவே பௌத்தம் என்ன செய்திருக்கிறது? தொழில் வாழ்க்கையை சொல்லி இருக்கிறது. இதுதான் அவங்க சொல்லக்கூடிய பரிபூர்ணம். நான் இந்த பரிபூர்ணத்தை சொல்லவில்லை. இப்படி நம்ம விற்கலாமா, இப்படி வாங்கலாமா, இந்த டிரான்சாக்சன் சரிதானா, இந்த மாதிரி இடத்துல வியாபாரம் செய்யலாமா, இந்த பொருளை வியாபாரம் செய்யலாமா, இந்த மாதிரியான விஷயங்கள் மனித குலத்துக்கு நலவு பயக்குமா, இது போன்ற நேரடி சட்டங்களை நான் சொல்லுகிறேன். உதாரணமாக இந்தியாவோட காவிரி பிரச்சனை, அந்த நதி பிரச்சனை போகுது 2 மாநிலங்களுக்கு இடையில, இதை பத்தி நான் சொல்றேன். இதை மத ரீதியாக ஒரு தீர்ப்பு சொல்லுங்கள் என்று சொன்னால் தீர்ப்பு காண முடியாது. ஆனால் நான் இஸ்லாத்திலிருந்து உங்களுக்கு என்ன செய்வேன், நேரடியாக இது போன்ற பிரச்சனைக்கு நபிகளார் வழங்கி ஒரு தீர்வை நான் சொல்லுகிறேன். இது போன்ற எந்த பிரச்சனையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் நேரடி தீர்வை, மிக முக்கியமான அம்சங்கள், சில கிளை விஷயங்கள் இருக்கும். கிளை என்றா அது தோன்ற வடிவம் அப்படியே பல பிரான்ச்சா போற விஷயங்கள், அவைகளை நம்ம பொதுவாக என்ன எடுக்கணும். ஆனால் இது போன்ற மெயினான பிரச்சனைக்கெல்லாம் இஸ்லாம் என்ன செஞ்சிடும், நேரடியான தீர்வு சொல்லும். அந்த காவிரி பிரச்சனையில பாத்தீங்கன்னு சொன்னால், எந்த மாநிலத்துக்கு சொந்தம் என்ற பிரச்சனை செய்து, அல்லது அந்த மாநிலத்துக்கு மத்தவனை கொடுக்கலாமா இல்லையா பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. நபிகளார் இடத்தில் ஒரு பிரச்சனை வரும். இந்த உதாரணத்துக்காக நான் சொல்லுகிறேன். ஒரு பிரச்சனை வருகிறது. என்ன பிரச்சனை? ஒரு நதி, ஒரு வாட்டர்ஃபால், அதாவது நீர்வீழ்ச்சி, அதுக்கு பக்கத்துல ஒரு வயல், அதை தாண்டி இன்னொரு வயல்,
முதல் வயல் ஒரு நபருக்கு சொந்தம், இரண்டாவது வயல் இன்னொரு நபருக்கு சொந்தம். முதலாவது வயல் உள்ளவர் என்ன செய்யறாருண்டா, தண்ணியை நல்லா எடுத்து அதில் உள்ள நீர் போட்ட பொறுத்து வர தண்ணியெல்லாம் எடுத்து அதெல்லாம் வேலையெல்லாம் செஞ்சு முடிஞ்சு நல்லா நிதானமா வச்சுதான் அடுத்தவருக்கு என்ன செய்வாரு, அனுப்புவார், வரப்ப திறந்து விடுவார். இவர் வந்து நபிகளார் வந்து முறையிடுறாரு, இது வந்து இவர் அநியாயம் செய்யறாரு, எல்லாருக்கும் பொதுவான தண்ணியில் என்ன செய்யறாரு, இவர் மட்டும் பங்கெடுக்கிறாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு நபிகளார் சொன்னார்கள் ஒரு ஆலோசனையாக, அப்படி முறைப்பட்ட எவரை பற்றி முறைப்பட்டாரோ அவர்கிட்ட சொன்னார்கள், தேவையான அளவு எடுத்துட்டு அவசரமா திறந்து விட்டுருங்க, தேவையான அளவு எடுத்து விட்டு அவசரமாக திறந்து விடுங்கள் என்று சொன்னார். ஆனால் ஒரேடியாக திறந்து விடுங்கள் நபிகளார் சொல்லல. இவர் எதிர்பார்த்தது அதுதான். இவர் எதிர்பார்த்தது என்று சொன்னால் அவருக்கும் சமம் எனக்கும் சமம் என்று வரணும் என்று தான் எதிர்பார்த்து போய் முறையிட்டாரு. ஆனா நபிகளார் என்ன செய்யறாங்கன்னா, கேட்டவருக்கு சார்பா நடக்கல. அங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கொஞ்சம் ஒரு அளவு எடுத்துட்டு திறந்து விடுங்கள் என்றார்கள். இவருக்கு கோபம் வந்துச்சு, உங்களோட சொந்தக்காரருடைய பிரச்சனை என்பதனால நீங்க இந்த மாதிரி நடந்து கொள்கிறீர்கள் என்று கேட்டார். உடனே நபிகளார் சொன்னார், எவர் வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்கிறாரோ நீங்கள் முழுமையாக பயன்படுத்துங்கள், பயன்படுத்தி முடித்து விட்டு நீங்கள் முடிகிற நேரத்தில் திறந்து விடுங்கள் அப்படின்னு சொன்னார்கள். சரி, இந்த தீர்ப்பு எவன் பக்கத்தில் இருக்கிறானோ அவனுக்கு தான் முழு உரிமை என்பதை சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பு, அப்படியா இல்லையா? எவன் பக்கத்தில் இருக்கிறானோ அவன் தான் முழு உரிமை படைத்தவர் என்பதை சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பு. இந்த நேரத்தில் முழுமையாகவே நீங்க காவிரி பிரச்சனை ஒப்பிட்டு எல்லாம் யோசிச்சுக்கிட்டா, ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்லுகிறேன். இதுல இந்த தீர்ப்புல நீங்க என்ன யோசிக்கணும் என்று சொன்னால், இந்த தீர்ப்பு சொல்ல முடிஞ்சாச்சு நம்ம யோசிக்கிறோம், அநியாயமா இருக்கிறது, அநியாயம் அல்ல. நன்மை அடைவதை இஸ்லாம் எப்படி தீர்ப்பாக சொல்லுகின்ற பொழுது பாதிப்பையும் பார்த்துத்தான் இஸ்லாம் தீர்ப்பாக சொல்லும். அந்த நீர்வீழ்ச்சி பொங்கி அது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற நிலைமையில வந்தால் முதலாவது அழியும் வயல் அது. எது பக்கத்துல இருக்குதோ அது போயிடும், எது பக்கத்துல இருக்குதோ அது போயிடும். அது அழிஞ்சு முடிஞ்சாதான் அடுத்ததாக வாரு இரண்டாவது நபர் பாதிக்கப்படுவார். எவர் பாதிப்புல கூடுதலாக இருக்கிறாரோ அவர் நன்மையிலும் கூடுதலாக இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய தீர்ப்பு. எவர் பாதிப்புல அதிகமோ அது பெருக்கெடுத்தால் முதலாவது யார் போறாங்களோ, கடல் ஓரத்தில் உள்ளவர்களுக்கு தான் உரிமை அதிகம். கடலோரத்திலே உள்ளவர்களுக்கு தான் உரிமை அதிகம். நீ மட்டும் கடலோரத்தில் இருந்ததுக்காக வேண்டி கடல் உனக்கு சொந்தம் இல்லை என்று நடுவில் தரையில் உள்ளவன் வந்து என்ன செய்யலாது, அங்க பேச முடியாது. காரணம் சுனாமி வந்தா முதலாவது போறது யாரு, அவன் தான். விளங்கிட்டான்? பாதிப்பிக்க நம்ம தரையில் இருந்தாலும் தப்பிட்டோம் இங்க, சரியா? நம்ம தரையில் இருந்தாலும் தப்பிட்டோம். நன்மையிட்டு வந்தா கடல் எல்லோருக்கும் சொந்தம் பண்ணுவாங்க, கடல் எல்லோருக்கும் சொந்தம் பண்ணுவாங்க. அப்படி இஸ்லாம் சொல்லல. எவன் பாதிப்புல கூடயோ அவனுக்கு நன்மை என்ன செய்யணும், கூட இருக்க வேண்டும். இப்படி எதுவாக இருந்தாலும் நீங்க பெரிய ஒரு காணி இருக்கிறீங்க, பிரிச்சு கொடுக்க போறீங்க, அதை வந்து பிரிக்கிற டைம்ல எத்தனை முழம் வீதி விடணும் என்று ஒரு மதம் சொல்லுமா? இஸ்லாம் சொல்லும், நேரடியாக சொல்லும். நீங்கள் காணி பிரித்து கொடுக்கிற நேரத்தில் பிசினஸ் பண்ண போறீங்களா, வீதியை 7 முழமாக அமையுங்கள், நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். நீங்கள் எந்த துறை வணக்கம் என்று எடுத்துக்கொண்டாலும் பல்வகைப்பட்ட வணக்கங்களை சொல்லுகின்ற ஒரு மார்க்கம் இஸ்லாம். நோன்பை சொல்லும், ஹஜ்ஜை சொல்லும், தொழுகையை சொல்லும். நீங்க இங்க இருக்கிறதுனால இந்த வார்த்தையை உங்களுக்கு இலகுவாக என்ன செய்யலாம், விளங்கிக் கொள்ளலாம் என்று நான் சொல்லுகிறேன். எல்லா விதமான வணக்கங்களையும் தர்மத்தை சொல்லும். இப்படி பொருளியல் சட்டங்களை, பொருளாதாரத்திலிருந்து 2.5% பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற சட்டத்தை சொல்லும். அரசியல் என்று வந்தால் குற்றவியலை தனியாக சொல்லிட்டு போகும். களவுக்கு என்ன, விபச்சாரத்துக்கு என்ன, கொலைக்கு என்ன, கொள்ளைக்கு என்ன, போதைக்கு என்ன என்று ஒரு அரசாங்கத்தை நடத்த முடிந்த அளவுக்கான சட்டங்களை இஸ்லாம் நேரடியாக, இந்த அறிஞர்கள்லாம் கூடி கற்பனை பண்ணி எடுக்கிற முடியும் இல்லை, நேரடியாக இது நபிகளார் சொன்னார், குர்ஆன் சொன்னது என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இஸ்லாம் என்ன செய்கிறது, எல்லா விதத்திலும் ஒரு உள்ளடக்கத்தை, பொதுவாக எல்லா விஷயங்களையும் அடங்கக்கூடிய ஒரு அம்சத்தை இஸ்லாம் என்ன செய்கிறது, சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த 5 சிறப்பம்சங்களை நான் உங்களுக்கு சுருக்கமாக முன்வைக்க நினைத்தேன். இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக நான் நினைக்கிறேன். உங்களிடத்தில் இது சம்பந்தமாக கேள்விகள் இருக்கும், இந்த விஷயங்கள் இதோடு மோதுவது போன்றிருக்கும், அவைகளை கேள்வி கேட்பதற்கு கூட ஒரு நல்ல சந்தர்ப்பமான நேரம். அன்புள்ள சகோதரர்களே, நான் நம்பிய நம்பிக்கையை முழுமையாக நம்பிக்கையோடு முன்வைப்பதை நீங்கள் வரவேற்க வேண்டும். நீங்கள் அந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறீங்களே, அதை உங்கள் கான்பிடன்ஸோட நீங்க சொல்றதை நான் வரவேற்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் நமக்குள்ள என்ன செய்யலாம், உண்மைகளை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, நம்ம விட்டு கொடுப்பேன் பேர்ல எதை செய்ய இயலாது, நம்ம விட்டு கொடுத்துருவோம், அது சரி வராது. உங்களுக்குள்ள கொள்கை நீங்க என்ன செய்யணும், உறுதியாக நின்று, இதுதான் நமது கொள்கை. நம்ம வந்து மனித உறவு பாராட்டுவோம், அதெல்லாம் ஓகே. ஆனா கொள்கை என்ற விஷயத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், என் தாயா நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் தந்தையா நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் பிள்ளையா நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அதே போல என் கடவுளா நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் பின்பற்றுகின்ற மார்க்கமா நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இதான் உண்மை. நான் உண்மையில விளங்கி இருக்கிறேன், தவறு இருந்தால் சுட்டி காட்டலாம் என்கின்ற போக்கு தான் இந்த சமுதாயத்தில் என்ன செய்யும், ஆரோக்கியத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, நான் நினைக்கிறேன், நான் இந்த இடத்துல சொன்ன இந்த 5 விஷயங்கள், அதாவது பகுத்தறிவுக்கான உத்தரவாதம், இரண்டாவதாக
இயற்கை தன்மை, எது மனிதனுடைய இயல்பான சிந்தனைக்கு ஒத்து போகிறதோ அந்த மாதிரியான தீர்ப்புகள் இஸ்லாத்தில் இருப்பது. சமத்துவம், மனிதன் அடிப்படையில் எவனுக்கு மத்தியில் எனது எவனுக்கும் எந்த விதமான வித்தியாசங்களும் மனிதன் அடிப்படையில் இறைவனை நெருங்குகின்ற அந்த அமைப்பிலே தவிர. அடுத்ததாக இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஆதாரத்தன்மை மிக்கது. சொல்லுகின்ற செய்தி கடவுளுடைய செய்தி, நபிகளாருடைய செய்தி என்பதை சொல்லுகின்ற பொழுது ஆதாரத்தோடு சொல்ல வேண்டும் என்ற நிபந்தனையோடும் ஆதாரத்தோடு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற கருத்தியலோடும் உள்ள ஒரு மார்க்கம். அடுத்ததாக எல்லா விதமான துறைகளிலும் தலையிட்டு சட்டம் சொன்ன உரிமை. எதுவாக இருந்தாலும் குடும்ப பிரச்சனை என்று வந்தாலும் உங்களுக்கு நேரடியான செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். இதுதான் அல்லாஹ்வுடைய வழிகாட்டு. எனக்கு அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை சொல்லு என்று உரிமையாக கேட்க முடிந்த ஒரு மார்க்கம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த 5 சிறப்பு அம்சங்களையும் நான் இஸ்லாத்திலே உணர்கிறேன். எனது வாழ்க்கைக்கு அது பாதுகாப்பு என்று நினைக்கிறேன். எனது மறுமையுடைய வாழ்க்கைக்கு, மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு அதுதான் ஜெயம் என்று நம்புகிறேன். இதனால தான் முஸ்லிம்கள் இந்த கொள்கையை மிகவும் உறுதியான நிலையில் பின்பற்றிக் கொண்டிருப்பதும் ஒரு குறுகிய காலத்தில் மனிதர்களுடைய உள்ளத்தை 160 கோடி மக்கள் என ரீச் ஆனதற்கும் காரணம் இதுதான். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, இது சம்பந்தமாக உங்களது சிந்தனைக்கும் எடுத்து படைத்த கடவுளுக்கு நாம் சரியாக நடக்கிறோமா என்கின்ற அந்த சிந்தனையும் உள்வாங்கி நன்மக்களாக வாழ இறைவன் எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி.